பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒருத்தர ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காரு. அவருக்காக புக்குமே குடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவரு யாருக்காக அந்த புக்கெல்லாம் வெளியிட்டாரு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ வந்து வங்கத்து சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ ஒரு ரோல் மாடலா வச்சு அவரு கீழ அவர் வழியில வந்தவர் தான் தேவர் திருமகனார். நேதாஜி நடத்தின ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழகத்துல இப்ப வேரூன்றி நிக்குது. அத பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. சோ அவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில நேதாஜி அப்படின்ற வார இதழ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருந்தாரு. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியால வெளியிடப்பட்ட அந்த வார இதழோட நிறுவனராகவும் கௌரவ ஆசிரியராகவும் தான் தேவர் திருமகனார் இருந்தாரு. இப்படிப்பட்ட இதழ அவர் எப்ப வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1949வது வருஷம் நேதாஜியோட பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காரு. 1950வது வருஷம் வரைக்கும் இந்த வார இதழ் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருந்திருக்கு. இந்த நேதாஜி வார இதழ்ல நிறைய பேர் பங்குதாரரா இருந்திருக்காங்க. இந்த பங்குதாரர்கள் தொடர்பான விதிமுறை இருந்திருக்கு. அந்த விதிமுறை இருக்கக்கூடிய பைலா புத்தகத்துல தன்னோட பேரை அவர் முதல்ல போட்டிருக்கலாம். ஆனா முதல்ல அவர் இடம்பெற வைக்காம அந்த வரிசையில அவரு 5வதா தான் அவர் பேரை போட்டிருக்காரு. இவர் பேர் 5வதா இருக்கு அப்படின்னா அவருக்கு மேல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா சாம்பவனோட சாமுத்திர தேவர், நாட்டாணிக்கோட்டை VS குழந்தை, நாடியும் KR கிருஷ்ணசாமியும், கரம்பக்காடு P சோமசுந்தரம், இவங்க பேருக்கெல்லாம் அடுத்ததாதான் தன்னோட பேரை அவரு போட்டிருக்காரு. அவரு நினைச்சிருந்தா அவரோட பேரை முதல்ல வச்சிருந்திருக்கலாம். ஆனா 5வதா போடும் போதே தெரியுது அவரோட பண்பு ரொம்ப சிறந்தது அப்படின்னு. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பசும்பொன் தேவர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர் MGR. இவரை தொடர்ந்து சென்னையில இருக்கக்கூடிய நந்தனத்துல பசும்பொன் தேவர் அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட சிலையை திறந்து வச்ச பெருமை புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் வரும். இப்போ அவங்க வழியில இருக்கக்கூடிய எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு, பசும்பொன் தேவர் அவங்களோட பேர்ல மதுரை விமான நிலையத்திற்கு அவரோட பேரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து இந்தியாவுல உயரிய விருதா கருதப்படுற பாரத ரத்னா விருதையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மறைந்த தலைவர்களை என்னைக்குமே மறக்காம இருக்குது அதிமுக தான். இந்த விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.